கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்கிற சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடையும். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 3வது மாதத்திலே இந்த லெந்து நாட்களிலே ஆவியானவர் தாமே இந்த குரு தோலை ஞாயிறாக அமைதியின் அரசரை வர விடுங்கள் என்ற பேராய் நம் கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே வாசிக்க கேட்ட இந்த 4 வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதிலிருந்தும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 வசனங்கள் முதல் திருப்பாடலில் 24ஆம் அதிகாரம் மார்க் 11 1 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இதிலே அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 100 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுக்கப்படுகிற 2024ஆம் ஆண்டு வரை 105 முறை அமைதிக்காக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது. அமைதிக்காக நோபல் பரிசு பெரும்பான்மையாக உலகம் முழுவதும் தனி மனிதனால் அல்லது குழுக்களால் அதை இயக்கங்களால் அது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலே முதல் முறையாக அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றவர் புனிதர் அன்னை தெரேசா அவர்கள் 1976 உலகம் முழுவதுமே வறுமை கோட்டுக்குள் இருப்போருக்கு மனிதர்களுக்கு உதவி செய்து வரும் தூய பணிக்காக அவர்களுக்கு அந்த நோபல் பரிசு புனித அன்னையர் என்ற பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தமது பணியை குறித்து சொல்லும்போது ஏழை எளிய மக்கள் மத்தியில் அவர் அன்பை பகிர்ந்து கொண்டார். நோயுற்றவர்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார். தொழுநோய் உள்ளவர்கள் அவர் தடவி அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். சில நேரங்களிலே அவரை குறித்து நாம் பார்க்கும்போது அநேக பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே அந்த ஊழியத்தை அவர் செய்து வந்தார்கள். தொண்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு உதவி செய்தாலும் கூட இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற ஒரு அமைதியோடு அவர்கள் மற்றவர்களுக்கு சொன்னதுனால அன்னை தெரேசா அவர்களுக்கு இயேசு கிடைக்க இன்றைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் இதன் மூலியமாக பயன் பெற்று கொண்டார்கள், ரட்சிப்படைந்தார்கள். அதே போல் தேவ சகாயம் என்ற ஒரு ஐயாவுக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. தென் ஆப்பிரிக்காவில் ஜனநாயக முறையில் மக்களாக அறியப்படாத தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு 1993 அமைதிக்கான நோபல் பரிசு அவர் பெற்றுக்கொண்டார். நிறவெறிய பிரச்சனையினாலே அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அதிலே அவருக்கு அந்த பரிசு கொடுக்கப்பட்டது. இப்படியாக அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த நோபல் பரிசு குறித்து அமைதிக்கான பரிசு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுந்த நாட்களிலே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நமக்கு சமாதானத்தை வைத்து போனார். ஆனால் இன்றைக்கு ஈரான், ஈராக்கு, இஸ்ரேல் பல நாடுகளை நாம் பார்க்கும்போது சமாதானம் இல்லாமல் அநேக பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும் கடைசி காலத்தில் வந்திருக்கிற நம்மளுக்கு உலகமே இன்றைக்கு பலவிதமான இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்குது. நமக்கு அமைதல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் நம்முடைய அரசு வரும்போது கடந்த 100 ஆண்டுகளாக உலகில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அமைதியாக இயேசுனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எருசலேமில் ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு, இப்படி செயல்பாடுகள் அழைப்பு இல்லாதபடி மனிதர்களால் சில நேரங்களிலே அந்த பவனி வரும்போது அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழலில் மறுபடியும் அந்த வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த வசனங்களை திருமொழியில் நாம் பார்க்கும்போது பல எண்ணங்கள், அறைகூவல்கள் இருந்தாலும் கூட மனித வரலாற்றில் 3100 முதல் அந்த இடத்துல 2020 வரை ஏறத்தாழ 500 வருடங்களுக்கு மேலே மக்கள் ஆட்சி, மன்னர் ஆட்சி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். யூதர்களின் வரலாற்றில் 1200 முதல் அந்த இடத்துல 586 வரை ஏறக்குறைய 430 ஆண்டுகள் ஏறத்தாழ 42 அரசர்கள் இதில் ஒருங்கிணைந்து நாடு, 98 வருடங்கள் இஸ்ரேல் நாடு, 200 வருடங்கள் யூத மக்கள் இது இப்படியாக மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். இதில் 5 அரசர்கள் மட்டுமே கடவுளுக்கு பணிந்து பயந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கலாம். அங்கே மிகப்பெரிய யூதர்களாக செயல்படுகிற ஒரு காரியம் என்னென்றால், தால்மூத் என்ற பதிவின்படி யூதர்கள் வரலாற்றில் 48 வரைக்கும் செய்துள்ள 7 பெண் இறைவாக்குகள் இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். பெண் ஊழியர்களும் அந்த இடத்துல இறைப்பணி செய்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மேசியா என்பவர் வரப்போகிறார், அருட்பொழிவு தரப்போகிறார் என்ற யூதர்களின் வாழ்வு மறுபடியும் மலரும் என்று சொல்லி அந்த இடத்துல எதிர்பார்க்கப்படுகிறது. யூதர்களின் வரலாற்றிலேயே 586 யூதாவின் அழிவு மேலும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல மேசியா இறைவாக்கினர் அவர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தொடக்க நூலிலே கூட நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல இணை சட்டம், இப்படி போல உன்னை போல் நீ பிறனை நேசி என்று சொல்லி சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இணை சட்டத்திலே நாம் பார்க்கிறோம். நமக்கு இந்த நாட்களிலே ஒரு சமாதானக்காரனர் வருகிறார் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்ற வார்த்தையின்படி ஒரு மேசியா வந்த பிற்பாடு நமக்கு சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறார். இது அரசர் உன்னிடத்திலே வருவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். தாவீது வருகிற அந்த அரியணையில யூதர்கள் அந்த இடத்துல பிரிந்து கிடந்த ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஓடி அவர்கள் அந்த இடத்துல எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு சூழலாக அந்த வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம்.
இந்த திருவிவிலியத்திலே மார்க்கு நற்செய்தி நூலில் கூட இந்த நிகழ்வுக்கு நாம் பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள் மத்தியில் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 4 குஷ்டரோகி குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல சமாரியாவிலே எலிசா அந்த இடத்துல அவர் சொல்லுறார், நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவில் வாசலில் இப்படியாக அந்த கோதுமைக்காக அந்த ஜனங்கள் மிதிப்படுவார்கள் என்று சொல்கிறார். அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நமக்கு வருகிற ஒரு காலத்தை நாம் பார்க்கும்போது உணவு தட்டுப்பாடு வரும் என்பதை நாம் இந்த தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த 4 தீர்க்க தரிசனம் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது முடியும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல சுமரும், இப்போதே நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல 4 குஷ்டரோகிகளும் அந்த இடத்துல புறப்பட்டு போகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு கொடுக்கப்பட்ட எலிசாவின் வார்த்தை அவர்கள் கேட்டு உடனே அந்த நற்செய்தி அறிவிக்கிற நாள், இதை நாம் இங்கே சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த 4 குஷ்டரோகிகளும் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கும் போது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே, வாசல்களே திறவுங்கள், உன் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள்ள அந்த இடத்துல அவர் சிறையில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அதில் எழுதுகிறார், நான் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கடைசி காலத்தில் இப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே நீங்கள் வைத்து விடுங்கள் என்று பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல எழுதுவதை நாம் பார்க்கிறோம். நிருபங்கள் பாடங்களை நாம் படிக்கும்போது அதில் அநேக காரியங்களை நாம் பார்க்கணும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள், வேண்டுதனால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கும், உங்கள் இருதயங்களே கிடைக்கும் என்று சொல்கிறார். அருமையான தேவ தினமே, நாம் கடைசியாக வந்திருக்கிற நாம் உண்மை இல்லாதவர்களாகவும் ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும் நீதி இல்லாதவர்களாக இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது பெண் பிள்ளைக்கு எதிரடியாக நடக்கிற காரியங்கள், அநீதியான காரியங்கள் இந்த இடத்துல நடந்து கொண்டு இருந்தாலும், ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும், புகழை அறிவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவர்களை நீங்கள் அவைகள் செய்யுங்கள், அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, உலகமே எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். கடைசியாக அந்த கேட்ட மார்க்கு நற்செய்தி பாடத்திலே நாம் பார்க்கும்போது கழுதையை அவிழ்த்து கொண்டு வர சொல்லுங்கள் என்று, இது கேட்டால் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். எருசலேமில் பாவனை துவக்கமே ஒரு கழுதையின் மேலே உன் ராஜா வருவார் என்று சொல்கிறார். இன்றைக்கு பலவிதமான அரசாட்சிகள் செய்து கொண்டிருக்கிற பலவிதமான சிங்காசனத்தில் ஜனங்கள் குதிரை மேலும் பலவிதமான வாகனங்கள் மேலும் வரும்போது, ஆனால் நம்முடைய தேவன் ஏழ்மையாக ஒரு சாதுவாக ஒரு சாந்தமாக உள்ள ஒரு அருவருக்கப்பட்ட ஒரு கழுதை குறித்து நாம் பார்க்கிறோம். கழுதை என்றால் யாருக்கும் ஒரு விருப்பமானது கிடையாது. ஆனால் கழுதை குறித்து பாருங்கள், என்னை பார் உனக்கு யோகம் வரும் என்று கடைகளில் அதை வைத்திருப்பார்கள். அது கழுதை குறித்து நாம் பார்க்கும்போது, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று ஒரு கீழ்மட்டத்தில் இருப்பார். ஒரு குரலை குறித்து கூட கழுதை கத்துவது போல் நீ கத்துகிறாய் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த கழுதை பாலை தான் முதலில் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். ஏன்னால் குரல் வளம் நன்றாக வர வேண்டும் என்று. இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கழுதையின் மேலே என் ராஜா வருகிறார். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிமுக வாசலுக்கு வரும்போது பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி அவர் சொல்றார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார். அருமையான தேவச்சனமே, கழுதியாக கட்டப்பட்டிருக்கிற அநேக கிராமத்துக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கு சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானோர் தாமே ஒரு ஒதுக்கப்பட்ட கழுதியாக, ஒன்றுமே தெரியாத ஒரு கழுதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகவும் இன்றைக்கு அநேக ஆசிரியர்களாகவும் அநேகரை இன்றைக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு கிராமத்துக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லும்போது, இந்த கிராமங்களிலே நடக்கிற ஊழியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு இது ஆவிக்குரிய கண்களிலே நாம் பார்க்க வேண்டும். ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு புதிய கழுதையை எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? அருமையாக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு என்று சொல்லி மேசா லாரன்ஸ் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். நாம் என்ன கொடுப்போம்? மேய்ப்பனான் ஆயிருந்தாலோ
ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன இருக்கிறது நாம் கொடுப்பதற்கு, என்னையே நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியாக அவர்கள் வெளியே இருவழி சந்தியில ஒரு ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவிழ்க்கப்பட வேண்டும். பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் இது கற்பித்தபடி அவளுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். இந்த நாட்களிலே கூட அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அது வரைக்கும் வஸ்திரம் இல்லாத அவர்களுக்கு வஸ்திரத்தை போட்டார்கள், அலங்கரித்தார்கள். அங்கே அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தகர்த்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முன் நடப்பாரம் பின் நடப்பாரம் ஓசன்னா என்று கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இன்றைய நாட்களிலே நாம் ஆர்ப்பரிப்பின் கூட்டங்கள், எத்தனை ஊர்வலங்கள் நடந்தாலும் கூட, எத்தனை கட்சி கூட்டங்கள் மனிதர்களை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வரும்போது, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வரும்போது நிலையான ஆட்சி நமக்கு வர வேண்டும். ஏறத்தாழ 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு பார்வோன் கிட்ட இருந்து எப்படி அழுத்து கொண்டு வந்தது போல எருசலேமை நோக்கி கழுதியின் மீது அமர்ந்து சென்ற இயேசுவை தங்கள் மீட்பராக முன் பின் நடப்பாரம் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி, இயேசுவை மேசியா வருகிறார் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதின் அரசின் தொடக்க நாளாக அன்றைய தினம் மாறியது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு அரசராய் வரப்போகிறவர் பரலோக ராஜ்யத்திலே அமைதியையும் மாட்சிமையும் நமக்கு கொடுக்க போகிறார். ஆட்சி மாற்றங்கள், அடிமைத்தனங்கள், வாழ்வுகள் மாறி பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்படியாக நாம் பார்க்கும்போது யூதர்களுடைய விடுதலைக்காகவும் உலக அனைத்திற்காகவும் இந்த நாட்களிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அடையாளப்படுத்தி கொள்ள ஆண்டவர் விரும்பவில்லை. படைகளின் கடவுளாக அல்ல, அவர் தன்னை தாழ்த்துகிற ஒரு பவனியாக அந்த இடத்துல ஒரு இனத்தின் ஆட்சியாக உரிமையை கடந்த அந்த இடத்துல அவர் இந்த நாட்களில் பவனி வருகிறதே நாம் பார்க்கிறோம். அல்லது ஆண்டவரை போல மனிதனை முன்னிறுத்தி அழிவுக்கு எதிர்பார்க்காதபடி நாம் அமைதலோடு இந்த பவனியை நாம் செல்ல வேண்டும். இன்றைய பவனியில உயர்வு நம்மை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு அன்பு அமைதிக்கு அடையாளமாக அவர் இருக்கிறார். ஒசனா என்பதற்கு இப்பொழுதே ரட்சியம் என்று பொருளாகும். ரட்சியம் என்பது சிலுவையில் உயிர் கொடுத்து இயேசுவை ரட்சிக்கப்பட்ட இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால குதிரைப்படை அல்ல, ஒழித்துவிடும், குதிரைப்படை ஒழித்துவிடும். ஆனால் யூதர்கள் அந்த இடத்துல ஒரு திரளா கூட்டமாக அந்த இடத்துல சென்று தேவனை மேசியாவை அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல தங்கள் படைகளின் ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையை கொண்டு எப்படி விடுதலை கொடுத்தார், அதுபோல இயேசுவே இந்த நாட்களிலே நமக்கு விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ரோமர்கள் வலிமையான ஒரு காரியங்களை அந்த இடத்துல அவர்கள் செய்தாலும் கூட, அரசராக தன்னை அர்ப்பணித்து கொண்டாலும் கூட, ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த கூட்டம் அவர் சிலுவையில் அரையும் என்று மறுபடியும் அவர்கள் கூறுவதை நாம் பார்க்க போகிறோம். ஆனாலும் ஏசாயா 53 சொன்னது போல நம்முடைய பிணிகள், நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் காயப்பட்டார், நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார் என்று, நமக்காக ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்பட்டார். ஆகிலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர்கிட்ட நாம் அமைதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரில் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாக லூக்கா 21:28 நாம் பார்க்கும்போது எருசலேமுக்கு அவர் செல்லும்போது இயேசு எருசலேம் பவனில அமைப்பாளராக மட்டுமின்றி அதன் வழியாக அமைதி ஊர்வலமாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே கொல்கத்தாவிலிருந்து பெரும் திரளான கூட்டங்கள் மக்களால் அமைதியின் நகரம் என்று அழைக்கப்படும் எருசலேம் ஆண்டவரின் பவனியை மையப்படுத்தி அதை கௌரவப்படுத்தி நூற்றாண்டிலே அந்த எல்லை கடந்த ஒரு ஆசீர்வாதங்கள் அந்த அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதிலே பவனியை எல்லை கடக்க செய்தார். முன் நடப்பாரம் பின் நடப்பாரம் அந்த இடத்துல கெச்சிமேனை தோட்டத்திலிருந்து கொல்கத்தா வரைக்கும் கலிலேயா பூமியின் கடைசி பரியந்தம் வீதிகளுக்கு எடுத்து செல்கிறார். இன்று தெருக்களிலே இயேசுவை பவனியாக, காட்சி பொருளாக, அவர் அமைதியின் அரசராக, எருசலேமின் பவனியாக இன்றைய நாட்களிலே சிறுவர், பிள்ளைகள், ஓய்வு நாள் பிள்ளைகள் எல்லாருமே அந்த இடத்துல கண்டு தாவீதின் மகன் என்றும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல சிறு பிள்ளைகள் அது ஒரு நாடகமாக நடிப்பதை கூட நாம் பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, நாம் நம்மில் கிறிஸ்துவை பற்றுறுதியோடு நாம் யூதர்களால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் மீட்புக்காக அவர் நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த இடங்களிலே நாம் பகைகள், பிரிவினைகள்,
இல்லாதபடி நாம் அமைதலோடு நாம் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். நிறைவாக மத்தேயு 2:21 அவர் எருசலேமுக்கு சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைந்து இவர் யார் என்று சொல்லி எழுந்து அதற்கு அக்கூட்டத்தினர் இவர் இயேசுவானவர் என்று சொல்லி கலிலேயாவின் நாசரேத்தின் மகன் அல்லவா என்று சொல்லி அதில் பவனியில் அன்று சென்று ஊர்வலமாக பரபரப்பாக அந்த இடத்துல அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மையாகவே இவர் இறைமகன் என்று அந்த இடத்துல அங்கீகரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த காட்சிகளை இன்றை வரைக்கும் சிறு பிள்ளைகள் போல பெரியவர்கள் வரைக்கும் குரு தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்களை ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம், யாரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷனை அல்ல, தேவனை நாம் புகழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். குரு தோலைகள் பிடிக்க பலர் கும்பல் கும்பலாக நடக்க பெருத்த தோனியாய் ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற பவனி செல்கின்ற ராசானா பாடி புகழ்வோம் நேசா. ஸ்தோத்திரங்க தாவை ஸ்தோத்தரிக்க ராஜா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த நிகழ்ச்சியை இன்றைய காலகட்டத்திலே அமைதியில்லாத இந்த உலகத்திலே அமைதியோடு உம்முடைய பவனியிலே செல்ல என் தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை அப்பா என் தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் பாக்கியவான்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீர் எப்படி அமைதியாக அரசராக ஊர்வலம் வந்தீரோ அது போல ரட்சிப்படைய என் தேவன் தாமே ஒவ்வொரு நீர் ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிற நல்ல பிதாவே, ஆமென்.